வணக்கம். 22/3/2025 இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சரிங்களா? கீழ்நோக்கு நாளாக இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் பிரகாரம் இன்றைய நாள் நல்லா தான் இருக்குது. அது கீழ்நோக்கு நாள், மேல்நோக்கு நாள், சமநோக்கு நாள் எல்லாம் வரும் போகும். இருந்தாலும் இன்று நாள் நல்லா இருக்குது. எல்லா மனநிலையும் மாற்றுறது தான் மலர் தீர்வுகள் இங்கே சொல்லப்படுது. சந்திராஷ்டமம் இன்று யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரவு 11:58 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. அதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் ஆஸ்பன், சிக்கரி என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிறாங்கன்னா 2 கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நாள் நல்லா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லா இருக்குது. நல்ல நேரம் 10:30 11:30 மணி நல்ல நேரம். காலையில் மாலை பார்த்தீங்கன்னா 4:30 5:30 நல்ல நேரம். இதுக்கு 1 ஹவர், இதுக்கு 1 ஹவர். ராசி கட்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இன்னைக்கு தனுசில் இருக்கார். சரி, மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேஷ ராசிக்காரங்க, மேஷத்தின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா மிதுனத்தில் போய் பகை வீட்டில் இருக்கிறதுனால இம்பேஷன், ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார். தன் வீட்டில் குரு இருக்குது. குரு பகவான் இருக்கிறது பகை வீடு தான், பகை கிரகம் தான். அதான் ஜென்ஷன், இம்பேஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சிக்கரி, ஆஸ்பன் எடுக்கலாம். பிறகு மிதுன ராசி, மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா சனி கூட சேர்ந்து கும்பம் வீட்டில் இருக்கார். சமம் பெற்று தான் இருக்கார். இருந்தாலும் தன் வீட்டில் செவ்வாய் பகை கிரகம் இருக்கிறதுனால ஜென்ஷன், இம்பேஷன், செராட்டோ என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு கடகராசி, கடகத்தின் அதிபதி சந்திரன் தனுசு வீட்டில் குரு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. குரு வீட்டில் சந்திரன் அமைவது பார்த்திங்கன்னா சமம் பெற்ற ஒரு விஷயம்தான். அதனால் கடகராசிக்கு நல்ல நேரம் தான், நாள் நல்லாயிருக்கும். அவங்க ஜென்ஷன், சிக்கரி என்ற மலர் தீர்வு எடுத்தாலே நாள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். பிறகு சிம்ம ராசி, சிம்மத்தின் அதிபதி சூரியன் சுக்கிரன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார். அதனால் வர்வைன், வைல்ட் ரோஸ் தேவைப்பட்டால் ஜென்ஷன் எடுத்துக்கினா நாள் நல்லாயிருக்கும். பிறகு கன்னி ராசி, கன்னியின் அதிபதி புதன் சூரியன் கூட சேர்ந்து சமம் பெற்று கும்பராசியில் உட்கார்ந்துருக்காரு. தன் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஸ்வீட் சேஸ்னட், ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். துலாம் ராசி, துலாமின் அதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காங்க. சூரியனும் நட்பு கிரகம்தான், ராகுவும் நட்பு கிரகம்தான். இருந்தாலும் ஜென்ஷன், வைல்ட் ரோஸ் தேவைப்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு விருச்சிக ராசி, விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் மீனமில் போய் மிதுனமில் உட்காந்துருக்காரு. பகை வீடு தான், பகையை மறக்க ஜென்ஷன், இம்பேஷன் தேவைப்பட்டால் ஆஸ்பன், சிக்கரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசி, தனுசுவில் சந்திரன் அமர்ந்திருக்கு. சந்திரன் அமர்வது நல்லது தான், சமம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அந்த வீட்டின் அதிபதி குரு எங்கே ரிஷபத்தில் போய் பகை கிரகத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் தனுசு ராசிக்காரங்க ஜென்ஷன், இம்பேஷன், வைல்ட் ஓட் தேவையில்லாத பயம் ஏற்பட்டால், தன்னை அறியாமல் பயம் ஏற்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கோங்க. பிறகு மகரத்தின் அதிபதி சனி தன் வீட்லேயே அப்படியே மேலே போயிட்டு புதன் கூட சேர்ந்து கும்பத்தில் அமர்றாரு. ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு இருக்கும். அதனால் ஆஸ்பன் எடுத்துங்க. ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு கும்பராசி, கும்பத்தின் அதிபதி சனி தன் வீட்லேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட சமம் பெற்ற கிரகம் புதன் அமர்வதால் செராட்டோ, ஆஸ்பன், ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தின் அதிபதி குரு ரிஷபத்தில் இருக்கார். ஆனால் தன் வீட்டில் சூரியன், சுக்கிரன், ராகு இருக்குது. எல்லாமே நட்பு கிரகம்தான். இருந்தாலும் ஜென்ஷன், இம்பேஷன், வைல்ட் ரோஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த நாள் உங்களை நான் பார்க்கின்றேன்.